எதுவுமே எதுவுமே அப்படிதான், எதுவுமே அப்படிதான். நீங்கள் நான் சொல்கிறேன், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. நம்ம ரொம்ப சுகமாய் வாழணும். நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுறேன். சுவர் இருந்தால் தான் சித்திரம். நம்ம உயிரோடு இருந்தால் தான் எல்லாமே. நான் உயிரோடு இல்லாமல் எனக்கு கார் இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் உயிரோடு இல்லாமல் என்னுடைய பணம் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் உயிரோடு இல்லாமல் ஜாதியை குறித்து பெருமை பாராட்டி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நானே நல்லா இல்லாமல் எனக்கு அத்தனை சொந்தக்காரங்களை நான் நல்லா வச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பேர் சொந்தக்காரங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க. ஜாதின்ற ஒரு பேரில் தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க. தன்னுடைய வீட்டில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்துக்காக தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க. பிரதர், சிஸ்டர், இல்லை அன்பு தகப்பனை, தாயே, எதுக்காக உங்கள் உடம்பை இழுக்காதீங்க. நீங்கள் தான் முதல்ல முக்கியம். நீங்கள் தான் முதல்ல வேணும். நீங்கள் தான் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கவே முடியும். நீங்களே நல்லா இல்லாமல் உங்களை அழிச்சுக்கிட்டுட்டு இன்னொன்று ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அது உங்களால் பயன்படுத்தவும் முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் என்னவாமா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சரீரத்தை தண்ணி அடிக்கிறவன் கெடுக்கிறான், பாக்கு போடுறவன் கெடுக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுறவன் இந்த சரீரத்தை கெடுக்கிறான்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. யோசனை கூட சரீரத்தை கெடுக்கிற பெரிய ஆயுதம் தான். நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நிறைய பேர் தண்ணி அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்லை, சிகரெட் அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்லை. ஆனா எதுல கெடுத்துக்கிறாங்க தெரியுமா? யோசிச்சு யோசிச்சு தண்ணி சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க. யோசிச்சு யோசிச்சு தான் நமக்கு நிறைய பேருக்கு வியாதியே வருது. திங்க் பண்ணி தான் நிறைய பேர் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம சிலுவையில் அறைய போகிறோம். நான் நம்புறேன், இனி ஸ்டாப் திங்கிங். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நான் இனி யோசிக்கணும்னா ஒன்னே ஒன்று, உண்மை உள்ளவைகளை மட்டும்தான் நான் யோசிப்பேன். வேற